இத்தனை வேதனைகள், இத்தனை கஷ்டங்கள் இருக்கு. எல்லாருக்குமே அவங்களுடைய ஆரம்ப கட்ட காலத்துல ரொம்ப பீக்ல இருக்கும்பொழுது, ஏதாவது ஒரு சில தவறுகள் பண்ணுவாங்க. அந்த தவறுகள இந்த நேரத்துல சுட்டிக்காட்டுவாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் அப்பேற்பட்ட வீடியோ ரீசென்ட்டா பார்த்திருந்தேன். என்ன என்ன வீடியோ பார்த்தீங்க? என்ன இல்ல சார், தவறுகள் அவரு சொன்னாங்க? வந்து ரொம்ப ஆட்டிட்யூடா இருப்பாரு. ம். அவரு அவரு எடுக்கிறது தான் முடிவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆளு. இப்படி இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு இது மாரி சொல்றாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதும், அது வந்து ஆட்டிட்யூடா இருக்கிறதும் அப்படி தப்புன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது சார். ஒரு ஒரு டைரக்டர் ஒரு படத்த எடுக்கிறார் அப்படின்னா, அந்த படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப், அதாவது ஒரு ஒரு படகு, அது ஒரு கப்பலை ஓட்டி செல்ற ஒரு தலைவனா வந்து அந்த டைரக்டர் சொல்றாங்க. ஒரு கப்பலை ஏன் ஓட்டிட்டு போறவனோட டைரக்டரை கம்பேர் பண்றாங்கன்னா, அதை விட கடுமையான வேலை டைரக்ஷன்ங்கிறது. ஒரு ஒரு கூட்டத்தையே கட்டி மேய்க்கணும். அப்போ ஒரு கூட்டத்தை கட்டி மேய்க்கணும்னா, நீங்க தலைவரா இருந்தா தான் நீங்க வந்து கட்டி மேய்க்க முடியும். தற்குறியா இருந்தா கட்டி மேய்க்க முடியாது. நீங்க இலகுவான ஆளா இருந்தா உங்க தலையில ஏறி வந்து மொளகா அரைச்சிருவாங்க. அதனால அந்தந்த இடத்துல அந்தந்த தலைமை இருக்கணும். ஒரு 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 கிளாஸ்ல வந்து ஒரு மாணவன் வந்து அந்த கிளாஸ்ல வந்து முதல்ல கிளாஸை கவனிக்கக்கூடிய மாணவனா இருந்தா, கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்தா, அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் அவன் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். ஒரு வாத்தியாரா இருந்தா அவன் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். அப்பதான் மாணவர்கள் படிப்பாங்க. அங்க அங்க பாரதிராஜா சார் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாருங்கிறது அதெல்லாம் நியாயமான விஷயம். அதுல வந்து தப்பே கிடையாது. நீங்க ஆட்டிட்யூடா இருந்தாருங்கிறீங்கல்ல, கலைஞனுக்கு அந்த அந்த கலை உள்ளுக்குள்ள இருக்கும்போது அது ஆட்டிட்யூட் கிடையாது. அது வந்து அந்த கலை வந்து ஒரு ஆளுமையை கொடுக்கும். ஒரு ஆளுமை, அதான் ஒரு ஒரு ஆளுமையை கொடுத்து அதை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளா மாற்றும் கலை. அதுதான், அது ஆட்டிடியூட்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க வந்து டேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்தீங்கன்னா, பாலால இருந்து பாருங்களேன், எல்லா டேரக்டர்ஸுமே வந்து ஸ்ட்ரிக்டா தான் இருந்திருப்பாங்க. இலகுவா இருக்கிறது 1, 2 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு கமாண்ட் இருந்தாதான், ஒரு கமாண்டர் இருந்தாதான் அந்த கமாண்டரா நீங்க வந்து வழி நடத்த முடியும். அதுல தப்பெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதெல்லாம் வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஏங்க 25 வயசு வாலிப பையன் அவன் அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் விளையாடும் போது அடி டப்ப டப்பன்னு அடிச்சு போவான். 85 வயசுல கொடுத்து அதே ஃபுட்பால் கிரவுண்ட்ல வந்து நீங்க வாலிப பையனை ஆட வைக்க முடியுமா? ஆட முடியலைங்கிறதுக்காண்டி நீங்க வந்து ஆட முடியல, அன்னைக்கு ஆடினார் பத்தியா, இன்னைக்கு ஆட முடியுதா பத்தியா அப்படின்னு கேட்க முடியுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? கிரிக்கெட்டே எடுத்துக்கங்களேன். எதுக்கு வந்து ஒரு சின்ன வயசா இருக்கும்போது எதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க? டெண்டுல்கர் ஏன் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு போறாரு? அவரால் ஆட முடியாதா? அவரால் ஜெயிக்க முடியாதா? அது ஒரு காலகட்டங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம். துடிப்பு, இளமைங்கிறது எல்லாருக்குமே உள்ளது. அந்த காலகட்டத்தை தாண்டி தாண்டி வரும்போது, அந்த முதுமை வரும்போது, அந்த முதுமையோட தள்ளாட்டம் இயல்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதை விமர்சனம் பண்றதெல்லாம் அவர் தப்பா இருந்தாரு, ஆட்டிட்யூடா இருந்தாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு.